بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸை பற்றி நம்ம ஹதீஸ்களை பற்றி அறிந்து வருகிறோம். அதில் முகத்திமா இப்னு ஸலாஹ் என்ற நூலை அடிப்படையாக வைத்து அதில் என்ன மாதிரி விதி அமைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறோம். இதுவரை பார்த்த முன்னுரையில் அவருடைய நேற்றைய பாடத்தில் அவருடைய நூலை பற்றி அவர் சிலாகித்து பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? என்னுடைய இந்த நூல் எப்படிப்பட்ட நூல் என்றால், நல்ல அடித்தளம் அமைச்சிருக்கிறேன், ஒளி வீச செஞ்சுருக்கிறேன், அதனுடைய ஹுக்குமுகளை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல. மேலும் வர்ணிக்கிறார். இது எல்லாமே வர்ணனை தான். இதில் இந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நிறைய வார்த்தைகளை போட்டு அலங்காரத்தை கூட்டுவாங்க. அதுக்கு செய்கிற ஒரு விஷயம் தானே தவிர, இதை சுருக்கி சொன்னால் 2 வரியில் சொல்லிடலாம். இந்த முன்னுரையில் அவர் சொல்கிற விஷயத்தை இந்த மாதிரி கல்வி அழிஞ்சு போச்சு, எனக்கு அல்லாஹ் அருள் செஞ்சான், நான் ஒரு கித்தாபை எழுதுகிறேன், இந்த கித்தாபு அந்த குறை அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் அல்லாண்டா முடிஞ்சு போச்சு கதை. அதை விட்டு என்ன செய்கிறாருன்னுட்டா, ஒரே விஷயம் திருப்பி என்ன செய்கிறாரு? அவர் புகழ்ந்து கொள்கிறார். மேலும் இந்த நூல் எப்படிப்பட்டதென்றால், ஃபஸ்ஸல, இது பிரித்து காட்டும், அக்ஸாமஹு, அதனுடைய பாகங்களை, இதில் பல பாகங்கள் போட்டிருப்பார். 1வது பாகம் 2வது பாகம்னா பாடங்கள், பல பாடங்களையும் இது பிரித்து காட்டும் அப்படிங்கிறாரு. மேலும் அவுலக என்றால் இந்த நூல் தெளிவுபடுத்தும். உசூலகு, இந்த இல்முல் ஹதீஸுடைய உசூல் என்றால் அடிப்படையான சட்டங்கள், அசல் என்றால் அடிப்படையான சட்டம், அதனுடைய பன்மை உசூல். அவுலக என்றால் தெளிவுபடுத்துறது, அஃபால வசன். அவுலக, இந்த நூல் தெளிவுபடுத்தும். உசூலகு, உசூல இல்மில் ஹதீஸி, ஹதீஸ் கலையுடைய அடிப்படையான சட்டங்களை இது தெளிவாக ஆக்கும். ஷரஹ, விவரிக்கிறது. ஷரகு செய்கிறோங்கிறோம்ல, ஒரு நூலுக்கு விரிவுரை எழுதுவாங்கள்ல, அதுக்கு பேர் ஷரகும்பாங்க. ஷரஹ, இந்த நூல் விவரிக்கும். நான் எழுதியிருக்கிற இந்த நூல் விவரமாக எடுத்து சொல்லும். ஃபுரூஅஹு, இதில் உள்ள உட்பிரிவுகளையும், ஃபுசூலஹு, இதில் உள்ள பிரிவுகளையும், இதில் உட்பிரிவும் இருக்குது, பிரிவும் இருக்கிறது, அவற்றையெல்லாம் ஷரஹ, இந்த நூல் என்ன செய்யும்? ஷரஹு தெளிவுபடுத்தும், விவரித்து காட்டும். ஜமஅ, இந்த நூல் ஒன்று சேர்க்கும். ஜமா என்று சொன்னால் பிரிஞ்சு அங்கங்கே கிடக்கும்ல, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கிறது. ஜமஅ, இந்த நூல் திரட்டும், ஒன்று திரட்டும். எதை ஒன்று திரட்டும்? ஷதாத்த உலூமிஹி, ஷத்தாத்துன்னா ஷத்தன்னு சொன்னால் பிரிந்தாண்டு அர்த்தம். ஷத்தாத்துன்னா அது மஸ்தர், அது இஸ்முல் மஃபூலுடைய அர்த்தம் கொடுப்பாங்க. ஷத்தாத்துன்னா பிரிந்து கிடப்பவை. லர்பு என்பதற்கு அடித்தல்னு அர்த்தம் செய்வாங்க, அடிக்கப்பட்டவைண்டு இஸ்முல் மஃபூல் அர்த்தமும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஷதாத் உலூமிஹி, உலூம் என்றால் ஞானம், உலூமுல் ஹதீஸ். உலூமிஹி ஹதீஸை பார்த்து, உலூமிஹின்னா உலூமுல் ஹதீஸ். அப்போ ஹதீஸ் கலையில் ஷதாத்தை, பிரிந்து கிடப்பவைகளை ஜமா, இது ஒன்று சேர்க்கும். ஹதீஸ் கலையுடைய விதிகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து கிடக்கிறது. அந்த நூலில் 2 விதி, இந்த நூலில் 2 விதி, அந்த அறிஞர் சொன்னது 3, இந்த அறிஞர் 4ன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு திரட்டி கொண்டு பிரிந்து கிடப்பதையெல்லாம் ஜமா, இந்த நூல் திரட்டும், என்னுடைய இந்த நூல் திரட்டும், ஒன்று சேர்க்கும். ஷதாத்த உலூமிஹி, உலூமுல் ஹதீஸுடைய ஹதீஸில் பிரிந்து கிடப்பவைகளை, ஷதாத்துனா பிரிந்து கிடப்பவைகளை ஒன்று சேர்க்கும். ஃபவாயிதிஹி, ஃபவாயிதுனா ஃபாயிதாவில் உள்ளது, ஃபாயிதான்னா பயன்கள், அதனுடைய ஜம்மு. ஃபவாயிதிஹின்னா இல்முல் ஹதீஸுடைய பயன்கள். இதை படிக்கிறதுனால என்னென்ன பயன் இருக்கிறது என்பதை ஒரு நூலில் நீங்கள் பார்க்க முடியாது, பிரிஞ்சு கிடக்கும். ஒருத்தர் அந்த பயன் இருக்கும்பார், இன்னொருத்தர் இந்த பயன் இருக்கும்பார். நான் 2ஐயும் சேர்த்து கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டேன். ஃபவாயிதிஹி, இதில் உள்ள பயன்களில் பிரிந்து கிடப்பவைகளை, அங்கே அத்துவு ஷதாத் உலூமிஹி ஓ ஃபவாயிதிஹி, ஹதீஸ் கலையுடைய ஞானங்களிலேயும் ஓ ஃபவாயிதிஹி, அதில் கிடைக்கக்கூடிய பயன்கள்லையும் என்னெல்லாம் பிரிந்து கிடக்கிறதோ அதுகளையெல்லாம் இந்த நூல் ஒன்று திரட்டும். அதான் நான் திரட்டியிருக்கிறேன்னு சொல்கிறார், ஒன்று திரட்டும்.
கணச, கணச என்றால் வேட்டையாடுறது. வேட்டையாடுறதுன்னா ஒரு நாயை அனுப்பி, வல்லூரை அனுப்பி, அல்லது அம்பு எய்து, ஈட்டி மூலம் அப்படி வேட்டையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு உரிய வார்த்தை என்னென்னா கணச. அரிதாக வார்த்தை, ரொம்ப கம்மியாக பயன்படுத்துவாங்க. சாதனை வேட்டையாடுறது அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. இது கணசன்னு போட்டிருக்காரு, ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிற வார்த்தை. கணசை என்றால் இந்த நூல் வந்து வேட்டையாடும். இந்த நூலை வந்து வேட்டை பிராணி மாதிரி ஆக்கிக்கிட்டார். எதை வேட்டையாடும் தெரியுமா? ஷவாரித நுக்கத்திஹி, இல்முல் ஹதீஸுடைய நுக்தாக்கள். இந்த நுக்கத்துங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஒன்று தனித்தனி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். கணசன்னா வேட்டையாடுறது. ஷவாரிது என்றால் ரொம்ப அரிதானது, நவாதிர். ஷவாரிது என்றால் அவ்வப்போது இப்போ இந்த கணசங்கிற வார்த்தை இருக்குல்ல, எப்போது பயன்படுத்துகிற வார்த்தை, எல்லாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் ஹதீஸ் கலையிலையும் இருக்கிறது. அந்த மாதிரி ஷவாரிது என்றால் அரிதானவை. அரிதானவைன்னா ஒரு 10 கிதாபு இதை பற்றி எழுதியிருந்தாங்கன்னா 9 கிதாபுக்காரர் சொல்லியிருக்க மாட்டார், ஒருத்தர் தான் சொல்லுவார். அப்போ அரிதானதாக போயிடும். அப்போ கணச என்றால் வேட்டையாடினான்னு அர்த்தம், ஷவாரிது என்றால் அரிதானதுன்னு அர்த்தம். நுக்கத்து என்று சொன்னால் நுக்குத்தத்து என்பதனுடைய ஜம்மு நுக்கத்து. நுக்குத்தத்து என்றால் இப்படி ஒரு நுக்குத்தத்து இருக்குது, நான் போடுறேன்ல, இந்த நுக்குத்தா காஃப் போடுறோம்ல, இந்த நுக்குத்தா வந்து புள்ளின்னு அர்த்தம். இந்த எழுத்துக்கு மேலே ஒரு புள்ளி 2 புள்ளின்னு வைக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் நுக்குத்தாங்கிறது. ஆனால் இது அந்த எழுத்து கிடையாது, நுக்கத்துங்கிறது. இது எப்படி இருக்குது? நூனு காஃபு தான், நூனு காஃபு தே, இந்த நுக்குத்தா. இதுக்கு பேர் நுக்குத்தா தான், இதுவும் நுக்குத்தா தான். இந்த நுக்குத்தா என்பதற்கு அர்த்தம் வந்து புள்ளி, அது இங்கே பயன்படுத்தலை. எதுக்குன்னா நுக்குத்தாங்கிற வார்த்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல, ஒரு நுக்குத்து 2 நுக்குத்துன்னு அந்த நினச்சிடக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன். நுக்குத்தத்துங்கிற வார்த்தைக்கு புள்ளின்னு எப்போ அர்த்தம் வரும்னு கேட்டால், இந்த முதல்ல எழுதியிருக்கிற அந்த மாதிரி வந்தால் தான் புள்ளின்னு வரும். ரெண்டாவது எழுதின மாதிரி இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நுக்தானா நுணுக்கமானவை. நுக்குத்தானா என்னது? நுக்தத்துன்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. பொட்டி வச்சு பேசுவான்ல, ஒரு விஷயத்தை பேசுவான், அது சில பொடி வச்சு பேசுவான். சில ஆளுக்கு தான் சிந்திச்சு பார்க்குற ஆளுக்கு தான் இவன் என்ன மீனிங்கில் சொல்கிறான்னு விளங்கும். அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நுக்தான்னு சொல்லுவாங்க. நுக்தான்னா நுணுக்கமானவை. அப்போ இப்போ இதை விட்டுருவோம், இதை விட்டுட்டு அர்த்தத்துக்கு வந்துடுவோம். கணச, இந்த நூல் வந்து வேட்டையாடி கொண்டு வந்து உங்களுக்கு தரும். இந்த நூல் என்ன செய்யும்? வேட்டையாடி கொண்டு வேட்டையாடும். எதை வேட்டையாடும்னு கேட்டால் ஷவாரித நுக்கத்திஹி, இதில் உள்ள நுணுக்கமான விஷயங்கள் இருக்குல்ல, அந்த நுணுக்கமான விஷயங்களில் அரிதானவைகள். ஷவாரிதுன்னா அரிதானவை. நுணுக்கமானதுலையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ரொம்ப கம்மியான ஆளுகளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ரேராக உள்ளது. அதான் ஷவாரிதுன்னா ரொம்ப ரேர், ரொம்ப ஷாது மாதிரி உள்ளது. கணச, இந்த கித்தாபு வந்து நான் எழுதிய இந்த கித்தாபு வந்து வேட்டையாடும்னா வேட்டையாடி கொண்டாந்து உங்களுக்கு தரும். எதை வேட்டையாடிக்கிட்டு வரேன்? ஷவாரித நுக்கத்திஹி, இதனுடைய நுக்தாக்கள், இதனுடைய நுணுக்கங்களில் அரிதானவைகளை வேட்டையாடி கொண்டாந்து தரும். அரிதானீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டது இல்லையே, இந்த கித்தாபில் தானே பார்க்குறோம் என்கிற அளவுக்கு என்ன செய்யும்? அரிதான விஷயங்களை எல்லாம் இது வேட்டையாடி கொண்டாந்து உங்களுக்கு தரும். இது ஒரு வேட்டை நாய் மாதிரி இந்த ஊமைப்படுத்தி, நாய்கள் இப்படி அரிதாக கிடைக்காத முயல்கள் எல்லாம் வேட்டையாடி கொண்டாந்து உங்களுக்கு தருமோ, அந்த மாதிரி இந்த கித்தாபில் நான் செஞ்சுருக்கிறேன். என் கித்தாபு அந்த மாதிரி வேட்டையாடுங்கிறார். கணச, இது வேட்டையாடும். ஷவாரிதுன்னா அரிதானவைகளை, நுக்கத்துனா நுணுக்கமானவைகள். அப்போ நுணுக்கமான விஷயங்களில் அரிதானவைகளை, காண கிடைக்காதவைகளை இது வந்து வேட்டையாடி தரும். ஃபராயிதிஹி, ஃபராயிதுங்கிற வார்த்தை வந்து ஃபர்து என்பதிலிருந்து உள்ளது தான் ஃபராயிது. ஆனால் இந்த ஃபராயிது எதனுடைய ஜம்முன்னு கேட்டால் ஃபரீதான்லாம் சொல்கிறோம்ல, ஃபரீதத்துன், இந்த சொல்லுடைய ஜம்மு தான் ஃபராயிது. இந்த ஃபரீதுன்னு எதுக்கு சொல்கிறது? ஃபரீதுக்கு அர்த்தம் வந்து தனித்தவன் அர்த்தம். ஆனால் அதுக்கு இதை பயன்படுத்த மாட்டாங்க. ஃபரீது என்று எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், இப்போ கடற்கரையில் முத்து எடுப்பாங்க. எதில் முத்து எடுப்பாங்க? அந்த சிப்பிகள் இருக்கும்ல, சிப்பிகள் வந்து கடல் ஆழத்தில் இருக்கும். அந்த சிப்பிகள் அள்ளிக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? அந்த சிப்பியை வந்து 2ஆக பிளந்தாங்கன்னு சொன்னால் அந்த சிப்பிக்கு உள்ளே என்ன இருக்கும்? முத்து இருக்கும். அந்த முத்துக்கள் வந்து சில சிப்பியில் வந்து 4-5 முத்து இருக்கும், சில சிப்பியில் 10-20 முத்துக்கள்லாம் இருக்கும்.
50 முத்துக்கள்லாம் இருக்கும். அப்போ முத்துக்கள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்ன ஆகும்னு கேட்டால் அந்த முத்துக்குடைய சைஸ் சின்னதாக இருக்கும். ஒரு 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 சிப்பிக்குள்ளே 20 முத்து இருந்தால் என்னவாயிரும், சின்னதாக இருக்கிறோம். அது 10 முத்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், 5 முத்து இருந்துச்சுன்னா அது ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்படி இருக்கிறதுல வந்து ஒரு சிப்பியில் ஒரு முத்து மட்டும் இருந்துன்னு வைங்க, அது நல்ல பெருசாக இருக்கும், அதுக்கு மதிப்பு கூட. அதைத்தான் ஃபரீதுன்னு சொல்லுவாங்க. ஃபரீதா ஒற்றை முத்து, ஃபரீதானா என்னது, ஒற்றை முத்து. அப்போ ஒற்றை முத்துன்னு சொல்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், ஒரு சிப்பியிலேருந்து எடுக்கிற முத்துக்கள் வந்து ஒரு சிப்பியில் ஏராளமான முத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய சைஸு சின்னதாக போகிறதுனால அதனுடைய குவாலிட்டி கம்மியாக போயிடும். அதனால் சந்தையில் அதுக்கு மதிப்பும் குறைவாக போயிடும். ஒரே ஒரு முத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், தரமாக இருக்கும். அது வந்து கிடைக்காதுங்கிறதுனால அதுக்கு விலை ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதனால் வந்து விலை மதிப்புள்ளதை, நல்ல அதிக விலை உள்ளதை உதாரணம் காட்டும்போது ஒற்றை முத்து போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒற்றை முத்துக்கள் என்பது வந்து அது விலை கூட இருக்கிறதுனால அந்த வார்த்தை ஃபரீதா. ஃபரீதா என்றால் ஒற்றை முத்து, தனித்ததுன்னு அர்த்தம். அது எதுக்கு அதை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் ஒத்த முத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதனுடைய ஜம்மு தான் வந்து ஃபராயிது. இப்போ ஃபராயிதுஹி, இந்த நூலில் உள்ள ஒற்றை முத்துக்கள் நிறைய கிடக்கிறது, அதையெல்லாம் தேடி கொண்டாந்து தரும், வேட்டையாடி தரும். கணசை இது வேட்டையாடி தரும். எதை வேட்டையாடி தரேன், இந்த நூலில் வந்து ஒற்றை முத்து மாதிரி மதிப்பு மிக்க சில விஷயங்கள்லாம் இருக்கிறது, பல நூல்களில் இருக்கும். அதெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து நான் இதில் போட்டிருக்கிறேங்கிறாரு. அப்போ கணச ஷவாரித நுக்கத்திகி, இதன் நுணுக்கமான இந்த இல்முல் ஹதீஸுடைய நுணுக்கமான விஷயங்களில் அரிதானவைகளை நான் திரட்டி தந்திருக்கிறேன். எங்கே நீங்கள் பார்க்க இயலாது, 1000 கிதாப் படித்தா ஒரு கிதாப்பில் தான் கிடைக்கும். அப்படிப்பட்டது திரட்டி கொண்டாந்து நான் இதில் சேர்த்துருக்கிறேங்கிறாரு. அதே மாதிரி முத்துக்கள் அங்கங்கே செதறி கிடக்கிறது, அந்த முத்துக்களையாக பொறுக்கி கொண்டு வந்து அது ஒற்றை முத்துவாக சப்பையான உதாரணங்கள் சொல்லி விளக்கம் சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒற்றை முத்தில் வராது, சாதாரண முத்தாக போயிடும். அப்படி இல்லாமல் நல்ல வெயிட்டான நல்ல வலுவான விளக்கங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒற்றை முத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஒற்றை முத்து மாதிரியான விளக்கங்களை எல்லாம் கணச இந்த புத்தகம் வந்து வேட்டையாடி தரும், உங்களுக்கு வேட்டையாடிக்கிட்டு வரும் அப்படின்ட்டார். இதோடு முடிச்சிட்டார், பெருமையை முடிச்சிட்டார். அடுத்து என்ன செய்கிறார், முடிக்கும் போது ஒரு அல்லாட்ட ஒரு துவா செய்கிறார். என்ன துவா செய்கிறாருன்னா, ஃபல்லாஹ அல்லாஹ்விடத்தில் அஸ்அலு, இங்கே தான் அஸ்அலுங்கிறது முன்னாடி வரணும், அதை பின்னாடி கொண்டு போய் போட்டுவிட்டார். ஃபல்லாஹன் மஃபூல் வந்துருக்குல்ல, மஃபூல் வந்தால் அதுக்கு ஃபேல் வரணுமா இல்லையா? அப்போ அஸ்அலுல்லாஹ், இந்த அஸ்அலு என்பதை இங்கே வச்சு அர்த்தம் செய்யணும். அஸ்அலுல்லாஹ, அப்போ அல்லாஹன்டைய நசப்பு வச்சுன்னு வழங்கிறோம். ஃபல்லாஹ அல்லாஹ்விடத்தில் அஸ்அலு நான் கேட்கிறேன், துவா செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஃபல்லாஹன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அல்லாவை கொஞ்சம் புகழ்கிறார். எப்படிப்பட்ட அல்லாஹ், அல் அலீம மகத்துவமிக்க அல்லாஹ்விடம். ஃபல்லாஹல் அலீம என்றால் மகத்துவமிக்க அல்லாஹ்விடம். அந்த ஒரு சிவத்து பார்த்தான்னு இன்னொரு சிவத்து மேலும் எப்படிப்பட்ட இறைவன், அல்லதி பியதிஹி அவன் கையில் தான் இருக்கிறது. அல்லதி பியதிஹி யார் கையில் இருக்கிறதோ, என்ன இருக்கிறதோ 4 விஷயம் சொல்கிறாரு. அல்லுர்ரு ஒன் நஃபு ஒல் யதாவு ஒல் மன்உ, இந்த நாளும் யார் கையில் இருக்கிறதோ. அல்லதி பியதிஹி, இந்த 4க்கு தனியாக அப்புறம் செய்கிறேன், முதல்ல எப்படி வச்சுக்கிடுவோம். அல்லதி பியதிஹி யார் கையில் இருக்கிறதோ, என்ன இருக்கிறதோ. அல்லுர்ரும் ஒன் நஃபவும் ஒல் யதாவும் ஒல் மன்உ, இவைகள் யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்விடம் அஸ்அலு நான் கேட்கிறேன். அந்த 4 சொல்கிறார்கள், அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அல்லுர்ரு ஒருவனுக்கு தீங்கிழைக்க நினைக்கிற அந்த அல்ல தானே செய்யணும். அப்போ தீங்கிழைத்தல் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஒன் நஃபு பயன், ஒருத்த நோயை தர்றது அல்ல தான் தர்றான், நோயை நிவாரணம் தர்றது அவன் தான் தர்றான். லுர்ரு என்பது தீங்கிழைத்தல் வந்து வறுமை கஷ்டம் நோய் நொடி முசீபத்து இதெல்லாம் லுர்ரு. நஃபண்டா என்ன, செல்வம் பதவி புகழ் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் நஃபோவில் உள்ள பயன். அப்போ அவன் கையில் தான் இருக்கிறது, அல்லுர்ரும் அவன் கையில் தான் இருக்கிறது தீங்கிழைத்தல். ஒன் நஃபு பயன் தருவதும் அவன் கையில் தான் இருக்கிறது. ஒல் எழுத்தாவு வழங்குதல், வாரி வழங்குதல். அழுத்தா என்றால் கொடுத்தான், எழுத்தா என்றால் கொடுத்தல், வழங்குதலும் அவன் கையில் தான் இருக்கிறது. ஒல் மன்உ வழங்க மறுத்தல், மண்ணுன்னா தடுக்கிறது, வழங்காமல் இருத்தல். அப்போ வழங்குவதும் வழங்காமல் இருப்பதும் நன்மை செய்வதும் தீமை செய்வதும் எவன் கையில் இருக்கிறதோ
அவனிடத்தில் அஸ்அலு நான் கேட்குறேன். ஒரு துவா கேட்க போகிறார், அவன்கிட்ட நான் கேட்குறேன். என்ன துவா கேட்குறாருன்னு பின்னாடி வரும். முதல்ல ஒரு அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன் ஒரு துவாவுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, ஒரு பீடிகை மாதிரி போட்டுக்கிறார். அப்போ ஃபல்லாஹல் அலீம மகத்தான அல்லாவிடம், எந்த அல்லான்னு கேட்டால் அல்லதி பேதிகி யார் கையில் இருக்கிறதோ, அல்லுர்ரு ஒன்னஃபவு ஒல் எழுத்தா ஒல் மண் இவை யார் கையில் இருக்கிறதோ அவனிடத்தில் அஸ்அலு நான் கேட்கிறேன். ஓ இலைஹி அவனிடத்தில், இலைஹின்னா இலல்லாஹி அல்லாஹ்விடத்தில், அல்ரவு அல்ரவுன்னா கெஞ்சி கேட்குறது, சும்மா அப்படி கேட்காம கெஞ்சி கூனி குறுகி பலவீனத்தை ஒத்துக்கொண்டு அவனுடைய பலத்தை மனசில் வைத்து கொண்டு அல்லாட்ட கேட்குறது. ஒயிலகி அவனிடத்தில் தான் அல்ரவு நான் கெஞ்சி கேட்குறேன். அபுத்தகிலு அதுக்கும் அதே அர்த்தம் தான். இபுத்தகலை என்றாலும் கெஞ்சி இறைஞ்சினான்னு அர்த்தம். அல்ர லர என்றாலும் அதே தான் அர்த்தம். ரெண்டு வார்த்தையை போடுறாரு வணங்குதா. அப்போ கெஞ்சி நான் இறைஞ்சுகிறேன்னு போட்டுக்கிறேங்களேன். அவனிடமே நான் கெஞ்சுகிறேன். அபுத்தகிலு அவனிடமே இறைஞ்சுகிறேன். இறைஞ்சிறதுன்னு சொன்னால் சும்மா இறைஞ்சலாம். ஆனால் இறைஞ்சுவதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நமக்கு ஒரு வழிகாட்டுதலை குரானில் சொல்கிறான். என்ன வழிகாட்டுறான்? யாயுகல்லதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இத்தக்குள்ளாக அல்லாவை பயப்படுங்கள், வபுத்தகு இலையில் வசீலா அவன் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஒரு விஷயத்தை அல்லாட்ட கேட்குறதா இருந்தால் ஒரு வசீலாவோடு கேட்கணும். வசீலாண்டா என்ன? நல்லறங்கள். வசீலாண்டா என்ன அர்த்தம்? நல்லறங்கள் தான். இப்போ இறைவா நீ தாண்டு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரகா தொழுதுபிட்டு என்ன செய்யணும், அல்லாட்ட கேட்டோம்னா அது வெயிட்டு கூட. ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு எல்லாம் நான் தர்மம் செஞ்சேன் உனக்காக வேண்டி எனக்காக வேண்டி இதை கொடு. அந்த குகையில் 3 பேர் மாட்டிக்கிடுவாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்ச நன்மையை சொல்லி துவா செய்வாங்கல்ல. அப்போ அல்லாஹ் விளக்குவான்ல. இதுதான் வசீலாங்கிறது. வசீலான்னு சொன்னால் நல்லறங்கள் மூலமாக மொட்டையை போய் அல்லாட்ட போய் கேட்காம அவனுக்குன்னு எதையாவது செஞ்சுட்டு, இறைவா உனக்காக நான் இதை செஞ்சேன், உனக்காக ராத்திரி பூரா நான் தொழுதேன், உனக்காக ஒரு 3 நோன்பு வச்சேன், என் கோரிக்கை நிறைவேற்று, இப்படி கேட்குறதுக்கு பேர் வசீலா. இவர் என்ன செய்கிறாருன்னா நான் அல்லாஹ்விடத்தில் கேட்குறேன். எப்படி கேட்குறேன் என்றால் முத்தவசீலன் வசீலா தேடியவனாக, இலைகி அதாவது வசீலான்னா துணைக்கு அழைத்தவனாக, முத்தவசீலன் இலைகி அவன் பக்கம் அல்லாவின் பக்கம் துணைக்கு அழைத்தவனாக, பி குள்ளி வசீலத்தின் ஒவ்வொரு வசீலாவையும் என்னென்னவெல்லாம் வசீலா தேடணும் மார்க்கத்தில் இருக்கிறதோ அது ஒவ்வொன்றை கொண்டும் துணைக்கு அழைத்தவனாக அல்லாஹ்விடத்தில் கேட்குறேன். அல்லாஹ் உன்ட்ட கேட்குறேன். மனசில் அதெல்லாம் நினச்சிருப்பார், என்னென்ன வசீலா என்னென்னவெல்லாம் அவர் செஞ்சார் அந்த நல்லறங்கள் நினச்சி பார்த்து இந்த நல்லறங்களுக்காக வேண்டி இறைவா நீ தருவாயாகன்னு கேட்குறார். அது இங்கே குறிப்பிடலை, இப்படி குறிப்பிட்டார். எப்படி மூடலாம்? முத்தவசீலன் வசீலா தேடியவனாக, இலைகி அவன் பக்கம், பி குள்ளி வசீலத்தின் ஒவ்வொரு வசீலாவையும் இந்த எந்த வசீலாவோட மார்க்கத்தில் இருக்கிறதோ அந்த வசீலாவை தேடியவனாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கிறேன், இறைஞ்சுகிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி முத்தஷஃபியான் இலைகி அவன் பக்கம் பரிந்துரை தேடியவனாக, பி குள்ளி ஷஃபியின் பரிந்துரை செய்கிற ஒவ்வொருத்தருடைய பரிந்துரையையும் வேண்டியவனாக நான் என்ன செய்கிறேன், அல்லாட்ட கேட்குறேன். இது தேவையே இல்லை. பரிந்துரை செய்வது என்பது ஆகிரத்தில் அல்லாஹ்வா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் என்ன செய்கிறாரு, இங்கே உள்ளதுக்கு என்ன செய்கிறோம், ஒருத்தட்ட பரிந்துரை தேடுறேங்கிறார். அவர் அந்த கொள்கையில் உள்ளவராக இருந்திருக்கிறார். எந்த கொள்கை? அவுலியாக்கள் பெரியார்கள்ட்ட போய் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கன்னு கேட்குறாங்கல்ல, அந்த நம்பிக்கையில் உள்ளவராக இருந்திருக்காருன்னு இதில் விளங்குறது. முத்தஷஃபியன் பரிந்துரை தேடியவனாக, இலைகி அல்லாவின் பக்கம், பி குள்ளி ஷஃபியின் ஒவ்வொரு பரிந்துரை செய்பவருடைய பரிந்துரையும் தேடியவனாக. பரிந்துரை நம்ம அல்லாஹ்வுடைய மர்மையில் உள்ள விஷயந்தான் பரிந்துரைங்கிறத. இவர் ஒவ்வொருத்தட்டே போய் என்ன செய்கிறாரு, பரிந்துரை கேட்பேங்கிறார். சரி அது போட்டு கேட்குறான்னு சொல்லிட்டார். என்ன கேட்குறாரு அதான் முக்கியம். அல்லாட்ட கேட்குறேன்ட்டார், மகத்துவமிக்க அல்லாஹ்விடத்தில் கேட்குறேன்ட்டார். வசீலா மூலம் கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. பலருடைய பரிந்துரை மூலம் நான் அல்லாட்ட கேட்குறேங்கிறாரு. என்னத்தை கேட்குறாரு என்றால் அலஹூ இதை ஆக்குமாறு, இதைண்டா அந்த நூலை, ஹூங்கிறது இந்த நூலை ஆக்குமாறு, மலியம் பிதாலிக்க அம்லா. மல என்றால் நிரம்பினான் என்று அர்த்தம். மல என்பதிலிருந்து மலி உன் என்று போட்டு ஹம்சா போட்டு தான் இந்த வார்த்தை வரணும். மலை ஏண்டு அசல் கிடையாது. மலை அண்டு ஹம்சா தான்
லாம் கலிமாங்கிறாங்க லாஸ்ட் எழுத்தில் வந்து ஹம்சா ஹம்சா இருந்தால் அது வந்து ஃபைலுன்னு சொல்கிறதா அப்படி சொல்லணும். மலி உன் அப்படி தான் சொல்லணும். மலி மீம் லாம் ஏ ஹம்சா மலி உன். இந்த மலி உன் என்றதை நெஞ்சிருக்காருன்னு கேட்டால் லேசாக இருக்குமே என்பதற்காக வேண்டி ஏயா அவர் மாற்றிக்கிட்டார். அப்படி ஒரு சின்ன ஒரு கிராமரில் அனுமதி இருக்கிறது. மலையேங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது, அப்படி வார்த்தை இல்லை, மலை தான் இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறாருன்னா எஜா அழகு மலியன் மலியன்னா மலி என்று அந்த சொல்லத்தான் என்ன செய்கிறாரு, மலியன்னு மாற்றிக்கிட்டார். எஜா அழகு மலியன், இந்த நூலை வந்து மலியம் பிதாலிக்க, இதை நிரப்பியதாக, மலி என்றால் நிரப்பியது, மலை என்றால் நிரம்பினான், மலியுன் என்றால் நிரப்பப்பட்டது. அவள் இந்த நூலை அவன் ஆக்க வேண்டும், மலி அன் நிரப்பப்பட்டதாக ஆக்க வேண்டும். மலியன் என்றால் மலி அன் என்று அர்த்தம், நிரப்பப்பட்டதாக அவன் ஆக்க வேண்டும் என்று கேட்கிறேன். பிதாலிக்க, இதை கொண்டு, இந்த இல்முல் ஹதீஸை கொண்டு இது நிரப்பப்பட்டதாக, அல்லது இப்போ சொன்னார்ல சில தன்மைகள்லாம், அந்த தன்மைகளை கொண்டு நிரப்பப்பட்டதாக இது ஆக்க வேண்டும். அம்லா, அது 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 மலியன்னா சும்மா நிரப்பப்பட்டது. அம்லாங்கிறது அதனுடைய இஸ்மு தஃப்லீல், அதாவது அவனை அழகாகவும் மிக அழகாகவும் ஆக்குறதுன்னு சொல்கிற மாதிரி. எஜலோ ஹசனன் வ அஹுசன, அவனை அழகாகவும் ஆக்க வேண்டும், வ அஹுசன மிக அழகாக ஆக்க வேண்டும்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எஜ அளவுக்கு பின்னாடி மலி என்று ஒரு இஸ்முல் ஃபாயிலையும் போட்டுக்கிட்டார், அம்லா என்ற இஸ்மு தஃப்லீலையும் போட்டுக்கிட்டார். அம்லான்னா ரொம்ப நிரம்பியதாகவும், இதை மலி என்றால் நிரப்பப்பட்டதாகவும் ஆக்க வேண்டும். அம்லா கம்பேர் பண்ணுன்னா இதான் கூட இருக்கணும், அந்த மாதிரி அம்லாவாக இருக்க வேண்டும். அப்போ அல்லாவிடத்தில் அவர் கேட்குறார், இந்த நூல் வந்து மலியன் விதாலிக்க, இதனால் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். அம்லா மிக நிரம்பியதாக இருக்க வேண்டும். அது சாதாரண நிரப்பத்தை அது குறிக்கிறது. அம்லாங்கிறது மிக கம்பேர் பண்ணி சொல்லுவோம்ல, அதிகம் நிரம்பியதாக இது ஆக்க வேண்டும். அப்போ இந்த நூலில் வந்து எல்லா ஞானமும் நிரம்பி இருக்கணும்னு தான் அல்லாட்ட கேட்குறேன், வேற ஒரு துவாவும் கேட்கல. நூலுக்கு தான் துவா செய்கிறார். ஆகிரத்தில் அதை கூட அவர் தனக்கு கேட்கல. இந்த நூல் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அல்லாவிடத்தில் நான் கேட்குற கோரிக்கை என்னன்னு கேட்டால், இந்த புக்கு வந்து எல்லாம் நிறைஞ்ச விஷயமா இருக்கணும். அவங்க எஜளவு மலியன், இந்த நூலை மலியாக ஆக்க வேண்டும். மலின்னா நிரம்பியதாக ஆக்கணும். நிரம்பியதுனா சாதாரண நிரம்பியதில் அம்லா நல்லா நிரம்பியதாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. வஃபியம் பி குள்ளி தாலிக்க, இவை அனைத்தையும், வஃபா என்றால் நிறைவேற்றினான், வஃபாவிலிருந்து வாஃபி என்றால் நிறைவேற்றுறவன், அது ஃபாயில்ங்கிற வசனை. ஃபாயில்னு சொல்லுவாங்க தான் வஃபியுன் என்றால் வஃபீயுன் வரும், சத்து பண்ணி வஃபியுன் என்றால் ஃபாயிலுங்கிற ஒரு வசனில் உள்ளது, அதுக்கும் வந்து நிறைவேற்றுறது தான். அப்போ வஃபியன், இது நிறைவேற்றக்கூடியதாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் வந்து இந்த நூலை வந்து நிறைவேற்றக்கூடியதாக ஆக்க வேண்டும். குள்ளி தாலிக்க, இவை அனைத்தையும். இப்போ என்ன பெருமை அடிச்சுக்கிட்டாரோ அந்த நூலை பற்றி, இவ்வளவையும் நிறைக்கக்கூடியதாக நீ ஆக்கிடு, இதே மாதிரி இந்த நூலை ஆக்கி வச்சிரு. ஒஃபியம்பி குள்ளி தாலிக்க, இவை அனைத்தையும் வந்து நிறைவேற்றக்கூடியதாக இதை ஆக்குவாயாக. நிறைவேற்றக்கூடியதாகங்கிறது அவுஃபா, மிக நிறைவேற்றக்கூடியதை இஸ்மு தஃப்லீல் போட்டுறாரு. வஃபியாவும் ஆக்கிரு, அவுஃபாவும் ஆக்கிவிடு, மலியாவும் ஆக்கிரு, அம்லாவும் ஆக்கிரு. மலியா ஆக்கிருந்தா நிரப்பமானதை ஆக்கிறது, அம்லான்னு சொன்னால் மிக மிக நிரப்பமானதை ஆக்கிரு. வஃபியன் என்றால் நிறைவேற்றக்கூடியதாக ஆக்கிரு, அவுஃபா என்றால் மிக மிக நிறைவேற்றக்கூடியதாக ஆக்கிரு. ஒரு சாதாரண ஒரு தன்மையும் போடுறாரு, இஸ்மு தஃப்லீலையும் போடுறாரு. இதுதான் அல்லாட்ட நான் கேட்குறேன், அல்லாவிடத்தை நான் கேட்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த துவா என்னங்கிறது இங்கே தான் சொல்கிறார். என்னத்தை கேட்குறேன், எல்லா வசீலாவையும் பயன்படுத்தி நான் கேட்குறேன். கேட்குற துவா என்ன என்று கேட்டால், எஜ் அலஹு, இதை ஆக்குமாறு கேட்குறேன். அசலுடனே ஜாயின் பண்ணிடணும். அஜ் அலஹுனா அஜ் அல ஹாதல் கிதாப், இந்த கிதாபை ஆக்க வேண்டும். மலியன் பிதாலிக்க, இதை கொண்டு நிரம்பியதாக, அம்லா மிக நிரம்பியதாக ஆக்க வேண்டும். ஓ வஃபியம் பி குள்ளி தாலிக்க, இவை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியதாக ஆக்க வேண்டும். அவுஃபா, மிக நிறைவேற்றக்கூடியதாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்குறேன். அதே மாதிரி அல்லிமல் அஜ்ர, இது எந்த ஒரு காரியம் அல்ல கூலி தருவான்ல, எந்த ஒரு தொழுகை நோம்புக்கு தர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கல்வி சேவைக்கு கூலி உண்டா இல்லையா, உண்டு தானே.
அதை கொஞ்சம் பெருசாக கொடுன்னு கேட்குறாரு. அல்லிமல் அஜ்ர, கூலியை பெரிதாக தர வேண்டும். அல்லம என்றால் பெருசாக்கி தர்றது. அல்லிமல் அஜ்ர, இதற்கான கூலியை பெரிதாக்கி தர வேண்டும். ஒன் நஃபாபிஹி, இதன் மூலம் பயன்படுவதையும் பெரிதாக்கி தர வேண்டும். ஃபித்தாரைனி, இரு உலகத்திலையும் என்ன செய்யணும், இந்த உலகத்திலையும் எனக்கு என்ன செய்யணும், இதனுடைய கூலி பெரிதாக கிடைக்க வேண்டும், இதனுடைய பயன் பெரிதாக கிடைக்க வேண்டும். அந்த உலகத்திலையும் தாரைனா இரு உலகம். தார்னா வீடுன்ற அர்த்தம் இருக்குது, நாடுன்ற அர்த்தம் இருக்கிறது, உலகம்ன்ற அர்த்தம் இருக்கிறது. இது உலகம். ஃபித்தாரைனி, இரு உலகத்திலும், துன்யாவிலையும் ஆகிரத்திலையும்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன செய்வாங்க, ஃபித்தாரைனி, ரெண்டு தாரிலையும்னு சொல்லுவாங்க. அப்போ இரு உலகத்திலையும் இதன் மூலமாக எனக்கு கிடைக்கிற பயனும் பெரிதாக கிடைக்க வேண்டும், இதற்கு கிடைக்கிற அஜ்ர் கூலியும் பெரிதாக கிடைக்க வேண்டும். அல்லிம, அவன் பெரிதாக்கி தர வேண்டும். அல் அஜ்ர, கூலியை பெரிதாக்கி தர வேண்டும் என்று கேட்கிறேன். ஒன் நஃபாபிஹி, இதன் மூலம் பயன் பெறுவதையும் பெரிதாக்கி தர வேண்டும். அல்லிமன் நஃபாபிஹி, அந்த அஜரில் கொண்டு அத்துவு எங்கே பெரிதாக்கி தரணும், ஃபித்தாரைனி, ரெண்டு உலகத்திலையும் அப்படி ஆக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இன்னஹு, அவன் கரீபுன், நெருக்கமானவன், முஜீபுன், பிரார்த்தனையை ஏற்பவன். அஜாப என்றால் ஏற்றுக்கொண்டான், அதனுடைய இஸ்முல் ஃபாயில் முஜீபுன். அப்போ முஜிபுண்டு வரும், முஜீபுண்டு ஆயிரும். இன்னஹு கரீபுன் முஜீபுன், அந்த அல்லாஹ் கரீப் கிட்டத்துலையும் இருக்கிறான், பிரார்த்தனையை செவி ஏற்பவனாக இருக்கிறான். அதனால் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒமா தௌஃபீகி இல்லா பில்லா, ஒமா தௌஃபீக்கி, எனக்கு உரிய தௌஃபீக் அல்லாஹ்வுடைய அருள். தௌஃபீக்குனா வாய்ப்பு, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தர்றாங்கல்ல, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்கன்னா அது வாய்ப்பு தருவானாங்கன்னு அர்த்தம். ஒமா தௌஃபீக்கி, எனது வாய்ப்பு கிடையாது, இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர எனக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இதை நான் எழுதுறேன்னா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு தான். ஒமா தௌஃபீகி இல்லா பில்லா, எனது தௌஃபீக்கு அல்லாஹ்வை கொண்டு தான். அலைஹி, அவன் மீது தான். தவக்கல் தூ, நான் தவக்கல் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒ இலைஹி, அவனிடத்தில் தான். உனீபு, நான் திரும்புகிறேன். அனாப என்றால் திரும்பினான் என்று முன்னுரையை முடிச்சிட்டார். இது வரைக்கும் போதும். இது கொஞ்சம் இலக்கியங்கள் இதெல்லாம் புரியாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வழங்குதா, நூலை பற்றி வர்ணிக்கிறது போகிறது அதெல்லாம் நமக்கு வழங்காட்டான்னு என்னத்தை விளங்கிக்கிறேன்னு. இந்த ஒட்டுமொத்த முன்னுரையில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், ஹதீஸ் கலை நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கலையாக இருந்தது. நல்ல ஆர்வமோர் காலத்தில் இருந்தாங்க. பிறகு மக்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி போச்சு. அந்த கட்டத்தில் நான் பிறந்தேன், எனக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை தந்தான். நான் அதெல்லாம் குறைவியெல்லாம் சரி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு திரட்டி கொண்டா ஒரு இடத்துல போட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பேராவில் சொல்லக்கூடியதைத்தான் இந்த ஒட்டுமொத்த வர்ணனையில் சொல்லிடுறாரு. அவருடைய திறமையை காட்டிட்டார். அடுத்து இப்போ நூலுக்குள்ளே போயாச்சு. இனிமேல் பாடம் சரசரன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமேல் என்னது, நூலுக்குள்ளே போயிட்டோம்னா போயிடும். நூலில் என்ன செய்கிறாருன்னா, வஹாதிஹி ஃபஹரசத்து அன்வாயிஹி, அன்வாயிஹின்னா அந்த ஹி இல்முல் ஹதீஸ், இல்முல் ஹதீஸுடைய வகைகளுடைய, ஃபஹரசத்துனா அட்டவணை, ஃபஹரசத்துன்னு என்னது, வஹாதிஹி இதுதான், ஃபஹரசத்து அன்வாயிஹி, இந்த ஹதீஸ் கலையுடைய வகைகள் இருக்குல்ல, அந்த வகைகளுடைய பொருளடக்கத்தை இப்போ தர்றேங்கிறார். கித்தாபுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், பொருளடக்கம்னு போடுவோம்ல, இத்தனை பக்கத்தில் இன்னது, இத்தனை பக்கத்தில் இன்னது, என்னென்ன தலைப்பில் அந்த விஷயத்தை கொண்டு வர்றோமோ அதுக்கு ஒரு பொருளடக்கம் போடுவோம். பொருளடக்கம்னு அட்டவணைன்னு சொல்லுவாங்க, பொருளடக்கம்னு சொல்லுவாங்க. அதை போடுறார் ஆரம்பத்தில். புக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன தலைப்பில் எல்லாம் விஷயம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறார். ஓ ஹாதிஹி, இதுதாண்டா கீழே வரக்கூடியது, இதுதான் ஃபஹரசத்து அன்வாயிஹி, அதனுடைய வகைகளுடைய பொருளடக்கமாகும் என்று சொல்லிட்டு 1 அல்லவலு அசானின் வரிசையாக 1 2 3 4 என்ன செய்கிறாரு, இதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுங்கிறத சொல்கிறார். அதுக்கிடையில் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அந்த உள்ளடக்கத்தை நம்ம அடுத்த வார்த்தை பார்க்கலாம். முதல்ல பார்க்குற இந்த ஃபஹரசத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த ஃபஹரசத்துங்கிற வார்த்தை அரபி வார்த்தை கிடையாது. இது எதுலேருந்து பிறந்ததுன்னு போய் தேடி பார்த்தீங்கன்னா அரபியில் இருக்காது. இது இந்த அட்டவணை பொருளடக்கம் போடக்கூடிய ஒரு தன்மை பாரசீக மொழியில் தான் உண்டாக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நூலை எழுதுனாங்கன்னு சொன்னால் நூலை எழுதி விட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாலேயே நூலை முதல்ல அட்டவணை போடுறா இருந்தால் ரிவர்ஸில் வரணுங்க. முதல்ல புக்கெல்லாம் எழுதிப்படணும். எழுதிப்பட்டு மறுபடியும் என்ன செய்யணும், அதில் உள்ளது என்னென்ன மாதிரி எத்தனை பக்கத்தில் குறித்து எடுத்துக்கிட்டு அதை கொண்டாந்து ஃப்ரெண்டில் வைக்கணும். அது எதனாலன்னா கேட்குறவங்க எடுக்கிறவங்களும் ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி.
இந்த தலைப்பு 48ஆம் பக்கத்தில் உள்ளது, இந்த தலைப்பு 64ஆம் பக்கம்னு போட்டால் நீங்கள் அந்த இதை பார்த்துட்டு அந்த பக்கத்தை மட்டும் பிரட்டி எடுத்துடலாம். அதுக்காக செஞ்சது. இந்த செஞ்சதில் பாரசீகர்கள் தான் என்ன செஞ்சாங்க, இந்த வழிமுறை கொண்டு வந்து அதுக்கு ஃபஹரசத்துன்னு பேர் வச்சாங்க. அதை பொருளடக்கம்னு அந்த தன்மையை உண்டாக்குனாங்க. அவன்கிட்ட தான் அந்த தன்மை இருந்ததுனால அதை காப்பி அடித்து கொண்டு இவங்கெல்லாம் செஞ்சதுனால அந்த சொல்லையும் காப்பி அடிச்சிட்டாங்க. ஃபஹரஸ் தான் போடுவாங்க அரபிலையும். அரபியில் பொருளடக்கத்துக்குன்னு ஒரு வார்த்தையை உண்டாக்கலை அவங்க. ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஃபஹரஸ்னு பேரில் ஒன்று சொல்கிறாங்க, அதனால தான் இருக்குது, அதையே போட்டுக்கான்னு நினைச்சிட்டாங்க, ஃபஹரசத்துன்னு போட்டாங்க. ஃபஹரசத்துன்னு சொன்னால் பொருள் அடக்கம். ஒஹாதிஹி இதுதான், இதுதான் என்றால் கீழே வருவது தான். ஃபஹரசத்து அன்வாயிஹி உலுமுல் ஹதீஸுடைய வகைகளுடைய அட்டவணையாகும், பொருள் அடக்கமாகும் என்று சொல்லிட்டு அதில் உள்ள எல்லா விஷயத்தையும் வரிசையாக 1 2 3 4 தலைப்பையாக போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பாடத்துக்குள்ளே போயிடுவார். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.